இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு தான் கடைய போகிறோம். இது நாட்டு பயிறு சன்னமாக இருக்குது. இதில் ஒரு கப்பு சின்ன கப்பு போட்டிருக்கேன். இதை கழுவி வச்சுட்டு நல்லா ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இப்போ இதில் விளக்கெண்ணையும் மஞ்சத்தூளும் போட போகிறோம். இப்போ இதை குக்கரில் வச்சு 4 விசில் விட போகிறோம். நைட்டே ஊற வச்சுருந்த சட்டியில் கூட வேக போட்டுக்கலாம். ஆனால் அது ஊற வைக்காத பயிருங்கிறதுனால குக்கரில் போட்டிருக்கேன். திரும்பி பார்க்குறக்குள்ளே விசில் வந்துடும். 4-5 விசில் விட்டோம்னா போதும். சின்ன வெங்காயம் பூண்டு வச்சுருக்கு. இந்த பச்சை மிளகாய் ஒரு 6-7 மிளகாயும் போட்டுருவோம். இந்த மிளகாயும் வெட்டி சட்டி அடுப்பில் வச்சுருக்குது. எண்ணெய் ஊற்றி இதை கொஞ்சம் வணக்குவோம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்குது. இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் அது போட்டுருவோம். இது கருவேப்பிலையும் போட்டு இப்போ இதுக்குள்ளே ஒரு 1/2 ஸ்பூனு கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். இப்போ இதுக்குள்ளே குக்கரில் வச்சு ஒரு 5-6 விசில் விட்டுருக்குது. ஊற்றிடுவோம் பச்சை பயிறு. இப்போ இதை போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லியோட வேகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு வேக விட்டுருவோம். அவ்வளோதான், இன்னைக்கு கடைஞ்சிடலாம். இதையை அவ்வளோதான், கடைஞ்சி கொண்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இது சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் சட்டியில் கடைஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். பருப்பெல்லாம் புரோட்டீன் சத்து உள்ளது, நல்லது. இதெல்லாம் உடம்புக்கு சேர்த்திக்கிறதுக்கு இது சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஊற வச்சோம்னா நம்ம குக்கரில் வைக்காமையே பண்ணலாம். ஆனால் நான் ஊற வைக்காதனால தான் சட்டியில் ஊற வைக்காதனால தான் குக்கரில் வேக வச்சு பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.